உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் எந்த அளவு கொண்டாட்டம் தருமோ அதே அளவு உற்சாகத்தை தருவது தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு. அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலகம் முழுவதும் பிரபலம். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்ற நிலையில் திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள மந்தையம்மன் கோவில் முன்பாக அமைக்கப்பட்ட வாடி வாசலில் இன்று கோலாகலமாக ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. 1000 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் நரம்பு படைக்க களத்தில் இறங்கினர். ஜல்லிக்கட்டு துவங்குவதற்கு முன்பாக கிராம மக்கள் சார்பில் வாடி வாசலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி எந்த ஜாதி பெயரும் கூறக்கூடாது என்பதால் கோவில் காளைகள் அவிழ்த்துவிடப்படவில்லை. மச்சக்கால மரக்கால மயிலக்கால உள்ளடிக்குது. தொட்டுப்பார் வீரரா கால முதல்ல லெப்ட் ரைட் போட்டு வாங்குதப்ப என்ன அந்த போட்டு போடுது. ஐயோ ஒரு ஆள் மட்டும் அழகுடா, அற்புதம், விட்டாதீங்க பிரதர், நல்லா பிடிங்க. ஒரு புடி மட்டும் எக்ஸ்ட்ரா. வீரர் வெற்றி பெற்றார். அழகுடா, அற்புதம்டா, சூப்பர் மாடியா, அருமையான மாடு. மாடியில இருக்கிறவங்க ஒரு ஆள் மட்டும். பொங்கல் வாழ்த்துக்கள், 2 பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஒரு ஆள் அழகுடா, அற்புதம்டா. மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் ஜல்லிக்கட்டு பிறவே அவனியாபுரம் பட்டன் கோவில் கருப்சாமி கோயில் மாடு குட்டி புலிப்பா. ஒரு ஆள் மூக்கணங்கிற அவுக்கல பிரதர், விட்டுருங்க பிரதர். அவுத்தாச்சு பிடிங்க. ஒரு ஆள் மட்டும் பிரதர். அருமையான வீரர் வெற்றி பெற்றார்ப்பா. ஒரு குக்கர், ஒரு அண்டா. BV ராஜ்யசபா சட்டமன்ற உறுப்பினர் வழங்கும் 500 மாடு. சூப்பர் மாடு. வீரர் வெற்றி பெற்றார்ப்பா. அவனியாபுரத்தில் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை கண்டு ரசிக்கும் வகையில் மதுரை மாநகராட்சி சார்பாக ஆங்காங்கே பிரம்மாண்ட LED திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. காயமடையும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்காக சிறப்பு முதலுதவி சிகிச்சைக்கான மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. இதற்காக வாடிவாசல் அருகே இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மதுரை மாநகர காவல்துறை சார்பாக 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வாடிவாசல் அருகே களத்தில் வீரர்களும் காளைகளும் விளையாடுவதற்கு ஏதுவாக தேங்காய் நார் கழிவுகள் சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு 1.5 அடிக்கு கொட்டப்பட்டன. எல்லாம் தயார் நிலையில் இருக்க அவனியாபுர களத்தில் அனல் பறந்தது. வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை மின்னல் வேகத்தில் பறந்து அடக்க முயன்றனர் வீரர்கள். காளைகளா காளையர்களா என களம் சூடுபிடிக்க பார்வையாளர்கள் உற்சாக மிகுதியில் கத்தி ஆரவாரம் செய்தனர். வீரர்களை தொடக்கூட விடாமல் பல காளைகள் மிரள வைத்தன. பயமா எனக்கா என்பதை போல் பல வீரர்கள் மிரள வைத்த காளைகளையே மிரட்டி அடக்கினர். அவர் மட்டும் நல்லா பிடிக்கிறார். வீரர் வெற்றி பெற்ற தங்கத்துக்கு மரக்கால மச்சக்கால அருமையான மாடு நிக்குது. எல்லா மாட்டுக்குமே மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பா அழகா மாடு, சூப்பர் மாடு வெற்றி பெற்ற அருமையான மாடு, அருமையான வீரன். மாண்புக்கு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு. அழகா, அற்புதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.